உன்னோட ரிலேஷன்ஷிப்ல நடக்கிற பிரச்சனைனால நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ற அப்படின்னா இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணு. ஃபர்ஸ்ட் விஷயம், உன்னோட பார்ட்னரை வந்து லவ் பண்ணு, அட்டாச்சா இருக்காது. அட்டாச்சா இருக்கிறது வந்து எங்க போனாலும் என் கூட தான் போகணும், எது பண்ணாலும் என் கூட தான் பண்ணணும், இது நீ பண்றனா என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. லவ் பண்றது, நீ அங்க ஒரு விஷயத்துல போயிட்டு சந்தோஷமா இருக்கியா, எனக்கு சந்தோஷம், நான் இல்லனாலும் நீ வளர்றியா, எனக்கு அது சந்தோஷம், அதுதான் லவ். அதை பண்ணுங்க. செகண்ட் விஷயம், ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்றது. உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நீ அது உன் பார்ட்னர் கிட்ட சொல்லவே இல்லை, பட் அந்த பிரச்சனையை உன் பார்ட்னர் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு நீ கோவப்பட்ட அப்படின்னா பிரச்சனை வந்து உன் பார்ட்னர் கிட்ட கிடையாது, பிரச்சனை நீ தான். நீ ஒரு பிரச்சனையை சொல்லாம எப்படி அவங்களுக்கு தெரியும்? சோ ப்ராப்பரா எல்லா விஷயத்தையுமே கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே சீக்கிரமா சரியாயிடும். தேர்ட் விஷயம் வந்து காம்ப்ரமைஸ். எல்லாருக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து வரும்போது உங்க பார்ட்னருக்கு ஒரு சில விஷயம் பிடிக்கல, இல்ல உங்களுக்கு ஒரு சில விஷயம் பிடிக்கல அப்படின்னா ரெண்டு பேருமே பிடிக்காத விஷயங்களை விட்டு கொடுத்து போய் சப்போர்ட் பண்ணி நடந்துக்கிறது வந்து உண்மையாவே உங்க ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாத்தும். பட் இதை நிறைய பேர் பண்ண மாட்டோம். ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் என் பார்ட்னருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அது கிடையாது. காம்ப்ரமைஸ் பண்ணி பாருங்க.